ஒரு காகம் பல நாட்களாக உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தது. அது ஏதாவது உணவை பார்த்து சாப்பிடலாம்னு நினைப்பதற்குள் வேறு ஏதாவது மிருகம் வந்து அந்த உணவை சாப்பிட்டுவிடும். அதேபோல் ஒரு நாள் அந்த காக்காவின் கண்களுக்கு ஒரு உணவு தென்பட்டது. ஆனால் அந்த காக்கா எண்ணியது, எப்படியும் யாராவது வந்து இந்த உணவையும் எடுத்துருவாங்க, நாம ஏன் வீணா முயற்சி செய்யணும்னு யோசிச்சுட்டே அந்த உணவை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தது அந்த காக்கா. ஆனா இந்த முறை அந்த உணவை எடுக்க வேற எந்த மிருகமும் வரல. ரொம்ப நேரம் கழிச்சு, அடடா, இந்த உணவு நமக்குத்தான் போல என்று எண்ணிய அந்த காக்கா அந்த உணவை எடுத்துட்டு சந்தோஷத்தில் பறக்க ஆரம்பித்து ஒரு மரத்துக்கு மேல போய் உட்கார்ந்தது. அப்புறம் அந்த உணவை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக்கலாம்னு நினைச்ச காக்கா அந்த உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறது முன்னாடியே அந்த வழியா ஒரு நரி வந்துச்சு. அந்த நரி காக்கா சாப்பிட வச்சிருந்த உணவு பார்த்தது. உடனே ஒரு சதித்திட்டம் போட்டுச்சு. மரத்துல உட்கார்ந்திருந்த அந்த காக்காவை பார்த்து நரி சொல்லுச்சு, அட, இவ்வளவு அழகா ஒரு காக்காவே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. நீ பார்க்க இவ்வளவு அழகா இருக்கையே, அப்போ உன்னோட குரல் அதை விட ரொம்ப அழகாத்தான் இருக்க வேண்டும். எங்க எனக்காக அந்த அழகான குரல்ல ஒரு பாட்டு பாட முடியுமா அப்படின்னு அந்த காக்காவை பார்த்து அந்த நரி கேட்டுச்சு. இதை கேட்ட அந்த காக்காவிற்கு ஒரே பெருமையா போச்சு. உடனே தன்னோட குரல்ல ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சது அந்த காக்கா. அழகே அழகே எதுவும் அழகே. காக்கா பாட்டு பாட ஆரம்பிச்சதும் அதோட வாயிலிருந்து அந்த உணவு கீழே விழுந்தது. அதை அந்த நரி அங்கிருந்து எடுத்துட்டு போயிருச்சு. மறுபடியும் தனக்கு கிடைச்ச உணவை விட்டுட்டோமேன்னு வருந்தி அங்கிருந்து அந்த காக்கா போயிருச்சு. இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, குழந்தைகளா, எப்பவுமே நமக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா அந்த காக்காவை போல ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஓகேவா குழந்தைகளா?